இப்போ நான் அது பொம்மை வைக்காம வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன அம்மா முகத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு யோசிப்பீங்க. பொம்மை வைக்கல, பொம்மை வச்சதா அம்மா அழகு அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் என்னதான் அழகா இருக்கிறப்ப அந்த பொம்மை வச்சதா அப்பா அழகு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே போல எல்லாம் பார்த்து சொல்ற மீனாட்சி அம்மா முகத்துல ஏதோ ஒரு குறையாது. வயிறு மூக்குத்தி காரணம் ஒரே பூச்சி குழப்பாவது ஐயருக்கு பதட்டமாயிட்டு அவங்க ஒரு 90 வயசு இருக்காங்க ஐயருக்கு. தேடி பார்க்கறது என்ன மாலையில் விழுந்துட்டுக்கிறா என்ன இருக்குது எல்லாம் கருளா தேடி பார்த்தா எங்க தேடி பார்த்தா அரசு பார்த்து ஒண்ணுமே காணும். மகாராஜா கூப்பிடுறாரு அந்த ஐயரை. அது வந்து குருக்குன்னு சொல்றத யோ இங்க வா அப்படின்றாரு. ஒரு பிரச்சனை என்ன பண்றது? அந்த ஐயர் 90 வயசு அப்படியே நடிக்க போய் மகாராஜா இன்னைக்கு போச்சு நமக்கு அப்படின்ட்டு எங்க வயது இருக்குது நீங்க தானே நட சாப்பிட்றீங்க. ஆமா நீங்க தான் எல்லாம் முடிச்சு போட்டீங்க நான் வந்து போட்டேன் அப்படின்னு கேட்குறாரு மகாராஜா. நான் தான் மகாராஜா போட்டு நான் என்ன ஆச்சுன்னு முடிஞ்சு நான் இது வரைக்கும் ஒரே ஒரு அபச்சாரம் கூட தவறு செஞ்சது கிடையாது. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல ஏன் அம்பாவை என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல. அவர் கண்ணு முதல்ல அழுகிறார். அவர் அழுகிறத பார்த்தீங்கன்னா அமைச்சரோட பேத்தி ஒரு 5 வயசு குழந்தை நல்லா பாவாடை பட்டு பாவாடை பட்டை ரவிக்கு போட்டு நல்லா கூந்தல் முடிச்சு நல்லா வந்து முள்ளப்பூச்சாரெல்லாம் வச்சு நல்லா பார்க்கறதுக்கு ஒரு தெய்வ விஷயமா இருக்கும். 5 வயசு குழந்தைக்கு தெரியுமா ராஜா மந்திரி நம்ம தாத்தா வந்து மந்திரிக்கிறாரு ஒரு ராஜா தெரியுமா குழந்தைக்கு. அது விளையாட்டமா இருக்கும். அது மேலே அது வந்துச்சு தலையெல்லாம் வச்சு போட்டு எகிரி ஆடுது. சல் அந்த கொலுசுக்கு எகிரி ஆடுது. இந்த வாழ அப்படின்றது யார மகாராஜாவை. அவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு டேன்னு சொல்லிடுச்சு அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்க டே அப்படி வாடா அப்படின்னு சொன்னாலே அவர் போய் நிற்கிறார். நான் தானே மீனாட்சி இருக்கிறேன் என்னடா அந்த ஐயரை போயிட்டு சும்மா தரலாம் இத்தனை வருஷமா எனக்கு பூஜை பண்ணுறான் அவனை போயிட்டு நீ தொலை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அது போல ஒரு மூக்குத்தி காமிட்டு தான் நான் இது பண்ணிக்கலாம். என் மூக்குத்தி எங்கே காணாம போல நான் தான் கைட்டு வச்சிருந்தேன். எங்கம்மா அந்த சுப்பிரமணியன் வந்து சொல்றது மடப்பள்ளியில் வேலை செய்கிறாங்க சமையல்காரன். அவன் எனக்கு சொன்னையாவே இருந்து ராத்திரி வந்து என்ன தூக்கிட்டான். நீ வேற வந்து சக்கரை பொண்ணு வந்து பார்த்து ரெண்டா செய்ய சொல்லிட்ட. அவன் செய்யாம போயிட்டு என்ன பண்ணுவான் ராஜகாரன் கழு மரத்தில் இருந்துட்டார். கழு மரம்ன்றது அப்படியே ஊசி மாதிரி ஒரு கொம்பு இருக்கும். அது மேலே உட்கார வச்சாங்க உடம்பு 2 ரூபா ஆகிடும். கழு மரம் ஏற்படுதுன்னு நான் பேர். அது மேலே உட்கார வச்சாங்க உடம்பு 2 ரூபா ஆகிடும். நீ அது போல் பண்ணிவிடுவேன். அதனால நானே போய் என் மூக்குத்தி மாடத்தில் விரிச்சுட்டு நிறுத்தா இருக்குதுன்னு சொல்லி அப்போலாம் என்ன அப்படியே ஃபோக்கஸ் லைட்டாக இருந்துச்சு. அப்புறம் சின்னதாக ஒரு ட்ரீம் எடுத்துவாங்க. அம்மா போனாங்க அந்த மூக்குத்தி எடுத்து வச்சாங்க. அப்படியே அந்த அரை ஃபுல்லாக பிரகாசம் ஆயிடுச்சு சமையல் ஃபுல்லாக. அம்மா எடுத்தாங்க எல்லாத்தையும் போனாங்க அப்படி சமையல் செஞ்சாங்க. சக்கரை 10 டப்பா செஞ்சுட்டாங்க. 10 டப்பா செஞ்சு வச்சுருவாங்க. மூக்குத்தி மறந்துட்டுருந்தாங்க. நான் கருத்தாருக்குங்க நடத்தாருக்குங்க உடனே நான் சீக்கிரம் போயிட்டு அங்கே எடுத்துவாங்க சீக்கிரம் மூக்குத்தின்றாங்க. எல்லாரும் ராஜா அமைச்சர் எல்லாம் விழுந்து வச்சுட்டு ஓடுறாங்க. எதுக்காக மூக்குத்தி எடுத்துனோம்டா அது இல்லை அந்த டப்பாவில் சக்கரை போட்டு யார் வந்து சாப்பிடுறது அம்மா கையாலே வந்து வெள்ளத்தை கடிச்சு அதை பண்ணி செஞ்சு பிரசாதம்னா அமைச்சர் தெரியல ராஜா தெரியல சிப்பா தெரியல யாரும் தெரியல எல்லாருமே பிள்ளைங்க எல்லாருமே மனுஷங்க அப்படின்னு வேகமா வச்சுட்டாங்க. இப்போ நான் கண்டு ஒரு புள்ளி வயிறுல எடுத்து அவங்க யார் முதல் வரீங்கன்னா சொன்னா என்ன பண்ணுங்க இந்த தோட்டத்தில் எல்லாம் ஒருத்தங்க எழுந்து அப்படியே அம்மா கையில் இருக்கிற வயிறுல முதல்ல கூடணும். நம்ம தான் நான் தான் பீடி உஷா நினச்சி முடியாதுங்க. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அது சக்கரை வீட்டு வச்சு போய் அந்த நடுவில் தட்டாங்க. அப்போதான் அந்த சுயநலம் வந்து எழுந்து பார்த்தாரு. சூரிய ஒளி வந்து ஜன்னல் வழியா அன்னைக்கோ நீங்க போச்சு நம்ம ராஜாவுக்கு வந்து 10 டப்பா செய்யலையே சக்கரை போன சிப்பாய்க்கு வந்து நம்ம தூக்கி போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இவர் அப்படியே பயந்து போய் கதவு தாக்குறாரு. இவர் தள்ளி விட்டு எல்லா சங்கங்களும் ஓடி போயிட்டு சக்கரை பொண்ணு எடுத்து சாப்பிடுறாங்க. அப்புறம் தான் அந்த கதை அவருக்கே தெரியுது. அம்மா வந்து நம்மளுக்காக கருணோட சக்கரை பொண்ணு செஞ்சு வச்சுட்டு போனாங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சதுரம் கல்வெட்டு இருக்குது. அவங்க தலைமுறை சங்கம்லாம் இன்னைக்கு வரைக்கும் மடப்பள்ளியில் சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு சொன்னா உண்மையான பக்தி விசுவாசம் இருக்கணும். சும்மா ஒரு கடமைக்காக நம்ம பூஜை பண்ணுறது சும்மா கடமைக்காக வந்து காசு கட்டுறோம். நம்ம வந்து பூஜை பார்த்துட்டோம் ஏதோ அபிஷேகம் பண்ணிட்டோம் வீரதர்ஷனம் வாங்கணும் எல்லாம் பேட போகணும் எப்போ ஆட்டோ பிடிக்கிறது எப்போ ட்ரெயின் பிடிக்கிறது எப்போ பஸ் பிடிக்கிறதுனா இது ஒன்றும் பக்தி கிடையாது. இது சொன்னா பக்தி அது அம்மாவே பார்த்துட்டு நான் போகிறது இருப்பான். சாமி எப்போ பேச்சு கேட்கறான்ப்பா திருக்கலை நடந்து சார் அது வரைக்கும் நம்ம இது பார்த்துட்டு போகலாம். ஏன்னா ஒரு உடனே சிவகாரீஸ்வரருக்கும் சிவகாரத்துக்கும் திருக்கல்யாணம். ஏன்னா அம்மா எனக்கு ஒரு வாட்டி சொன்னாங்க இவ்வளோ ரௌத்திரமாக இருக்குது அம்மா பார்க்கறது பயமாக இருக்குது. சிவபெருமான் எப்படிமா பயந்தாருன்னா சிவபெருமான் பயந்தாரு ஓடே போயிட்டாரு அப்படி மக்களுக்கு அப்படின்னா. ஏன்னா நம்ம பார்வதி தேவி அவ்வளோ சொர்ணத்தில் அப்படியே தங்கம் போல அந்த மேனி அதில் நல்லா ஆபரணம்லாம் சுற்றி நல்லா வந்து முன்னூறு மன்னிப்புலாம் சரணா அழகாக வச்சு எப்படி இருப்பாங்க அம்மா இதை பார்க்குறீங்களே இதை விட இன்னும் அற்புதமாக இருப்பாங்க. அப்படி நடந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அது போல இருக்கிறவங்க ஒரு அரக்கன் வெட்டிட்டு அந்த ரத்தத்தரம் பிடிச்சி அந்த ரத்தத்தரம் உடம்புல கட்டிவிட்டு அப்படியே தலைலாம் வச்சு போட்டு தோரமாக இருந்தா அப்படின்னாக்கா எப்படி இருக்கும். சிவபெருமானா பல வீட்டில் இருக்கிறவங்க நம்மளால் வாழ முடியாது அப்படி ஓடுறாங்க. அந்த
அதுதான் சிவகாரீஸ்வரர் சிவகாரிணி. இந்த திருக்கலை தான் நீங்கள் நடக்கும்போது இப்போ அலங்காரம் முடிச்ச உடனே அழகா எப்படி வரணும் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆண்கள் இந்த வரிசையில் வரலாம், பெண்கள் எல்லாருமே இந்த வரிசையில் வாங்க. வந்து தரிசனம் பண்ணோடனே நீங்கள் அந்த பையனை அதை காட்டினீங்கன்னா அதில் கலசம் இல்லையா? அந்த கலசம் பண்ணோடனே தீர்த்தம் விட்டுருவாங்க. நீங்கள் இந்த வாசலில் அபிஷேகம் பண்ண எல்லா தீர்த்தமும் ஒன்றா இருக்கும், அதோட மேலே தெளிச்சுட்டே இருப்பாங்க. சரியா? அதனால வந்து அமைதியாக வரணும். அமைதியாக அந்த பூஜையெல்லாம் நீங்கள் பார்த்து அம்மாவோட தீர்த்தத்தை தெளிச்சுங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் தெளிச்சுட்டு உங்கள் மாடு பார்த்தா கழிந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் தெளிங்க. ஏன்னா அம்மாவோட திருமேனியில் போட்டு சத்தியம்மா அபிஷேகம் பண்ணி நான் அபிஷேகம் பண்ணி நீங்களும் அபிஷேகம் பண்ணி மூலம் பண்ண படிச்சு அந்த தீர்த்தம் ரொம்ப அற்புதமான சக்தியோட இருக்குது. ஒரு சொட்டு ஒரு துளி போலி ஓட்டன்னு சொல்லுவாங்க. புனிதமான தீர்த்தம் ஒரு துளி நம்ம பட்டாக்க போகிறது தான். அதனால் கும்பாபிஷேகம் வெளியிடுறாங்க. நீங்கள் அற்புதமான பூஜை நடந்திருக்கு. அம்பாள் நீங்கள் ஓட தேவையில்லை, உங்களை தேடி உங்கள் வீட்டிலேயே வர அளவுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு என்னன்னா அம்பாள் மேலே உண்மையான அந்த அன்பு பக்தி விசுவாசம். காலையில் வந்து கோரமான ரூபங்கள் நினைக்காம காலையில் நம்ம தாய், நம்ம குலதெய்வம், நம்ம இஷ்டதெய்வம், நம்ம காவல் தெய்வம் அப்படின்னு நினைச்சு அம்மா கூட நீங்கள் பேச ஆரம்பிங்க. அம்மா எங்க இருக்கிறாங்க தேடாதீங்க. நீங்கள் தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு மாதிரி பேச ஆரம்பிங்க. அம்மா எனக்கு கஷ்டம் இருக்குது, நீ தான் காப்பாற்று, நீ தான் எனக்கு கத்தவன், நீ தான் எனக்கு வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பேச பேசினாங்கன்னா நீங்கள் அந்த உணர முடியும். அம்மா வந்து வளர்த்து அந்த வாசனை, அந்த தாழ்வு வாசனை, மல்லிப்பூ வாசனை, மல்லிப்பூவே போனாலும் பரவாயில்ல, தாழ்வு போனாலும் பரவாயில்ல, அந்த பூஜையாவே அவ்வளோ மனமாக வரும். உங்களால் உடம்பு சிரித்து போகும். இப்போ நானும் சத்தியம்மாவோட அபிஷேகம் பண்ணலாம். சத்தியம்மாவுக்கு அப்படி உடம்பு சிரித்து வச்சு என்ன அப்படி சிரித்து வச்சு அம்மா அப்படியே பிரசன்னமாகி அந்த மூலஸ்தானத்தில் அப்படியே உட்காராங்க. எனக்கு எனக்கு தெரியுது மூலஸ்தானத்தில் அப்படியே அந்த பேர் வந்து அப்படியே வந்து உட்காந்து அப்படியே பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேரும் அப்படி ஆச்சரியப்பட்டோம். அம்மா சொன்னாங்க, நான் பீடத்துலேருந்து அனுப்புகிறேன், இன்னும் பெரிய பூஜை நம்ம போடணும், இன்னும் வந்து இத்தனை காய்கறி என்ன சொன்னாங்க 27 வகையான காய்கறியில் இந்த பூஜைலாம் போட்டு மடியெல்லாம் போட்டு அம்மா திருப்தி கொடுக்கணும். அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அம்மாவுக்கு எவ்வளோ வந்து ஆதாரம் கொடுக்கணுமோ அவ்வளோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுபோல் நீங்களாம் என்ன பண்ணணும், ஒரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொங்கல் வச்சு சக்கரத்தை செஞ்சு அம்மா நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணா இல்லையா, நம்ம தான் படைக்கணும். நீங்கள் வர மாட்டோம் வாங்கி போயிட்டு அம்மா பற்றி காமிக்காமல் இது படிக்காம தான் போனாங்க. மக்களுக்கு விசுவாசம் இல்லை போகிறது. நம்ம ஒரு படையில் போட்டாங்க. அம்மா தான் இந்த உலகத்துக்கே ரசிக்கிறாங்க. நீங்கள் தான் பிள்ளைங்களை பெற்றுக்கிறீங்க. நல்லா பாருங்க, நீங்கள் தான் பிள்ளைங்களை பெற்றுக்கிறீங்க, நீங்கள் தான் படிக்கிறீங்க, நீங்கள் தான் ஃப்ளாட் வாங்கி வைக்கிறீங்க, அது துணிமணி வாங்கி வைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ண வச்சுக்கிட்டு மாமியார் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு மாமியாருக்கு ஒரு போட்டோம் பிரியாணி பண்ணோம், பொண்டாட்டிக்கு ஒரு அல்வா வாங்கி போய் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வச்சுக்கிட்டு பார்ப்பீங்க. நம்ம ஒரு நாள் வாங்கி கொடுத்தாரன் பற்றியா? நீங்கள் லட்சம் லட்சமாக வச்சுருக்கீங்க வீரோவில். நீங்கள் தான் ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தான் வீடு எல்லாமே இருக்கும். எல்லாமே இருந்தால் கூட அந்த புள்ள வாங்கி வந்து ஒரு பொட்டை கொடுத்தாரா எப்படி இருக்கும்? அதே கொடுதான் போய் அவன் பொண்டாட்டிக்கும் மாமியார் கொடுத்தா எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் கை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு அப்படியே அக்னி நட்சத்திரமாக பார்ப்பீங்க. அதே போல தான் அம்மா. அம்மா பெண் தானே, உங்கள் வீட்டுக்கு பொண்ணு தானே, அம்மா பார்ப்பாங்க. இந்த பிள்ளைங்களை நம்ம என்னெல்லாம் செஞ்சு என்னெல்லாம் பாடுபட்டு ஒரு கஷ்டப்பட்டு தீர்வு பிரச்சனை தீர்வு செல்வம் ஒன்றாவது ஒரு சட்டத்தை செய்து வருதான், ஒன்றாவது ஒரு மீன் குழம்பு தருவாய் படிக்கிறான், ஒன்றாவது ஒரு பொங்கல் வச்சுருந்தா பண்ணுறதில்ல பற்றியா? அம்மா நிறைய வருத்தப்பட்டுருக்காங்க. நானே பார்ப்பேன். அம்மா சாப்பிடுமான்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒரு படையை வச்சு அம்மா சாப்பிடுவான்னு நான் அம்மா பக்கம் ஊட்டி ஒரு மாதிரி பார்ப்பேன். அம்மா அப்போ சாப்பிடுவேன். அப்போட நடந்தது நிறைய அதிசயம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 13 வயசு அப்போ அம்மாவுடைய தரிசனத்தை நான் பெற்றேன். 16 வயசுல நேரடியாக தரிசனம் பெற்றேன். அம்மா கேட்குறோம் அனுபவம் மட்டும்தான். காரணமே ரூபமாக இருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு அம்மாவை அக்கறையாக பார்த்துக்கணும், எவ்வளோ பாசமாக பார்த்துக்கணும், நம்ம கூட இருப்பாங்க. எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது, அதுவும் தெரியாது. எப்படி பூஜை பண்ணுறது, எப்படி வழிபாடு பண்ணுறது, எப்படி செட் பண்ணணும், என்ன பண்ணணும், அம்மா குரல் கட்டணும், என்ன பண்ணணும், கலசம் வைக்கணும், யாருக்கும் ஒரே ஒரு புள்ளி கூட எனக்கு தெரியாது. என் பரம்பரை அப்படி கிடையாது. எல்லாம் தொழில் செய்வாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, வண்டி வச்சுருக்காங்க. இப்படிதான் ஒரு என்னுடைய மட்டும் வம்சத்திலே நான் மட்டும்தான் சாமி ஆகி முன்னாடி நிற்கிறேன். அப்படின்னு பாருங்க. ஏன்னா கற்று தரணும் இல்லையா? அன்றைக்கி கற்று தரணும் இல்லையா? இப்போ சக்தி அம்மாவை என்னுடைய குருவாக இருந்ததுன்னா எனக்கு அப்பப்போ கனவு வரும். நான் வந்து சக்தி அம்மா பார்த்ததே கிடையாது. இப்போதான் 2 வருஷமாக ரொம்ப பழக்கம். ரொம்ப ஒரு மாதத்துக்கு முன்னாடி போவோம், எதுனா இருந்தால் ஃபோன் பண்ணுவாங்க. 4 வருஷம் போவாங்கன்னா ஆனால் வந்து சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருப்பாங்க. நான் வந்து முன்னெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை அப்படி யாருக்கு குரு கேட்டேன். இப்போ நீங்கள் பிரச்சனைகளை அவ்வளோ கேட்குறீங்க பேசுவீங்க. எங்கே ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு சிக்கல், ஒரு பூஜையில் ஒரு பிரச்சனை, இது செஞ்சாதான் அந்த கட்டத்துக்கு போகணும்னா யாருக்கு இருக்கணும் அப்படின்னு மனசு கலைஞர் சொல்லிட்டு அம்மா கனவு வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா ஒரு 4 குதிரை கூட்டு ஒரு சாப்பிட்டு உட்காந்து அம்மாவை ஊழிட்டு வருவாங்க. அப்படி வந்து நின்றுட்டு எங்கே ஏதோ பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க. அப்புறம் பார்த்தா அது ஒரு விட தெரிஞ்சிடும். இதை போல தான் என்னோட வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ வருவாங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முதல்
ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா நம்ம யாருமே பார்க்கணும், நம்ம மனசுல தெரியும் இவர்தான் அந்த குரு அப்படின்னா அந்த குருவை உண்மையாக நம்ம மதிச்சு நம்ம வழிபாடு பண்ணால் போதும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனை சோதனை குழப்பம் வந்தாலும் உடனே கணவன் வந்து அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றது நம்ம சொல்றோம். கணவன் வந்துருக்கா இல்லையா, வரல யார் கணவனையும் யாரை கைத்து கணவன் வந்துருக்காரு, கணவன் வந்துருக்காங்க என் ரூபத்தில் அம்மா வருவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் உண்மையாக சுவாசிச்சு உண்மையாக பக்தியோட இருந்தீங்கன்னா பண்ணுவாங்க. அம்மா கணவன் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இதை செய்யற அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே தேடி கூட வரல, அம்மா உங்களுக்கு தேடி வருவாங்க. ஒருத்தர் காவேரி பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் வாழைக்காய் இந்த வாழை இதெல்லாம் பிஸ்னஸ் வந்து கோயில்கிட்ட பண்ணுறாரு. அவர் எப்பவுமே போசல ஆரம்பத்தில் வந்து சரியாக திரும்பி கூட பக்கம் போயிருந்துருக்குறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை சொல்ல இந்த இடத்துல போக சொல்ல வேண்டிட்டு போயிருக்கிறாரு. அதை வந்து அவர் தோல் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அப்புறம் உள்ள வந்து என்ன பண்ணிருக்காரு, யாரை வாங்கி அம்மா சமாசம் தீர்த்து தெரிச்சு பழம் மட்டும் கடவுள் அதை வளர்க்கணும். அது அப்புறம் கேட்டதில்லை. ஆனால் யானை வாங்கிட்டாரு, அந்த பாப்பா யானை வாங்கி போய் விட்டு எழுந்து சொல்ல இருக்கிற அம்மா சமாசம் வந்து தீர்த்தம் எனக்கு தெரிவிப்பார். சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ நடக்கிற மாதிரி இருந்தது, தச்சுட்டு இருக்கிறாரு. அது தச்சு ஒரு வாரத்துலாம் பார்த்தா அம்மா கனவு வராங்க, ஒரு பாய் வந்து அவங்க வீட்டை உட்காந்து ஏதாவது மந்திரம் பண்ணுற மாதிரி. அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, முதல்ல ஏரோப்ளேன் போயிட்டு அந்த பாய் நல்லா அடிக்கடி வச்சுருக்காங்க. ஏரோப்ளேன் வந்து அப்படியே காலியாக மாறி அவனை அப்படியே சாத்துக்குடி பிழிந்த மாதிரி பிழிஞ்சு வெளியே அடிச்சுருக்காங்க. வெடிச்சு வெளியே போனவொடனே அந்த சாத்துக்குடி அந்த பிழிஞ்சு சாத்துக்குடி வெளியே போடுறது எரிஞ்சு போச்சாங்க. அவர் ரொம்ப ஆச்சரியப்படிச்சாங்க, ரொம்ப அற்புதமான காசு வந்துச்சு போல கண்ணோட. நான் இந்த 4 யானை இருக்கிற ஒரு யானை தான் வாங்கினேன், இந்த இருக்கிற யானை தான் வாங்கி போய் பூஜை பண்ணுறேன்னு கேட்டார். எல்லாத்தையும் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னால் நீங்கள் உண்மையாக விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே என்னதான் உங்களுக்கு துன்பம் கொடுக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் நினச்சா என்ன பண்ணுவாங்க, அம்மா என் பிள்ளையாட நீ சோதிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க.
ஓம்காரீஸ்வரன் சித்தஞ்சி சிவகாரீஸ்வரர் இடத்துல 29/4/2019 திங்கட்கிழமை மிக விமர்சையான முறையில் கும்பாபிஷேகம் நடந்தது. ரத்னகிரி பாலபூர்ணகிரி சுவாமிக்கும் கலவை சச்சிதானந்த சுவாமிக்கும் ஸ்ரீபுரத்தில் சிஷ்டித்த ஞானகுரு சக்தி அம்மாவுடைய தலைமையில் மகா கும்பாபிஷேக வைபவம் சிறப்பான முறையில் நடந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அம்பாவை தரிசனம் பண்ணி அலங்கரித்து வச்சிருக்கிறாங்க. இயற்கை வளம் பெருகும், மழை வளம் பெருகும், எல்லா உயிருக்கும் முன்கூட்டு வாழும், எல்லாரும் மகிழ்ச்சியோட ஆனந்தமாக சௌகாரியமாக வாழறதுக்காக விசேஷமான பூஜைகள் செஞ்சுட்டு இருக்கோம். 12 பூஜை தொடர்ந்து நடக்குது. பக்தர்கள் ஒரு குடும்பத்தோடு வந்து அம்பாவை தரிசனம் செஞ்சு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சௌபாக்கியமான வாழ்க்கை பெற்று ஆனந்தமாகணும்னு சொல்லி சர்வமங்கல ரூபிணி மகாசக்தினி சித்தஞ்சை சிவகாலினி பரிபூரண கிருபாகடாட்சகாரணி ஆனந்த ரூபிணி நமோ நமஸ்துதே நமோ நமஸ்துதே. அம்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும்.